சார். பேஜ் நம்பர் சொல்லுங்க அம்மா. 43. 43 இல்லையா? ரைட். டியூட்ல பேஜ் நம்பர் 43 அப்படியே. சரி, எல்லாரும் செஞ்சு வந்தீங்களா? பி கிளாஸ் இருந்து பார்க்கணும் என்ன? எஸ் சார். ஓகே, கவனிங்க. ஸோ பி கிளாஸ் மார்னிங் கொஷின் 172 10 172 10 0 0/19 எனும் வலையமைப்பு முகவரியும் உபவலை மறைமுகமும் பயன்படுத்தப்படுகின்ற வலைப்பின்னலை கருத்தில் கொண்டு கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது பிள்ளைகள் ஐபி வகுப்பு கேட்டிருக்கு, நீங்க செஞ்சிருப்பீங்க மேன். என்ன கிளாஸ் எங்களுக்கு? பி கிளாஸ். பி கிளாஸ் எங்களுக்கு பி பிள்ளைகள். காரணம் என்ன? 128 இருந்து 191க்குள்ள முதலாவது ஒக்டடின் பெருமானம் இருந்தால் அது பி கிளாஸ் பிள்ளைகள். ஸோ நான் கொஸ்டனை மாத்த சொன்ன பிள்ளைகள் துணை வலைமறை முகம் என்னன்னு சொல்லி கேட்டு இப்போ சப்நெட் மாஸ்க் எங்களுக்கு என்ன பிள்ளைகள் சொல்லுங்க. என்ன வருமா சப்நெட் மாஸ்க்? எங்களுக்கு 19 பிட்ஸ் ஆனது பிள்ளைகள் உடைவாறு 16 சக 3 என்று சொல்லி 16 என்பது பிள்ளைகள் எங்களுக்கு பி கிளாஸ். பி கிளாஸ்ல வார எங்களுக்கு 255 255 3 பிட்ஸ் இருந்தா வார பெருமானம் என்ன? 2 to 4. எத்தனை? 2 to 4. இந்த லாஸ்ட்டுக்கு என்ன பிள்ளைகள்? 0. அடுத்த கொஸ்டின், எத்தனை முகவரிகளை உருவாக்கலாம் என்று பிள்ளைகள் கேட்டிருக்கு. நான் சொன்ன ஸ்டார்ட்ல உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஐபி பார்க்கணும்னா நாங்க ஹாஸ்டட் பிட்ஸ் பிள்ளைகள் ரெண்டின் நடிக்கில் போட்டோம்னா டோட்டல் ஐபி எங்களுக்கு கிடைக்கும். நீங்க சொல்லுங்க மேன், டோட்டல் எங்களுக்கு 32 ஐபிஎஸ் 32 பிட்ஸ்கள் இருக்கு பிள்ளைகள். அதுல நெட்வொர்க்குக்காக 19 பிட்ஸ்கள் போனால் ஹாஸ்டுக்கு எத்தனை பிட்ஸ் மணி இருக்கும் எங்களுக்கு? 13. அப்படி என்றால் டோட்டல் ஐபி எங்களுக்கு 2 ன் 13 பிள்ளைகள் உருவாக்கலாம். 7 மண்டா கணிச்சு போடுமேன் 8192 வரும். கிளியர்? எத்தனையோ பயன்படுத்தலாம் என்று கேட்டிருக்கு பிள்ளைகள். பயன்படுத்தக்கூடிய ஐபி முகவரிகள் என்பது அங்க உருவாக்கப்படக்கூடிய மொத்த ஐபியில் இருந்த பிள்ளைகள் 2 கழிக்கணும். ஓகே, இந்த 2 கழிப்பது பிள்ளைகள் மொத்த பெருமானத்திலிருந்து 2 அல்லது பிள்ளை ஒரு பிள்ளை போடலாம். 8192ல 2 போன பிள்ளைகள் 8190 ஐபியை நாங்க யூஸ் பண்ண முடியும். ரைட். அடுத்த பிள்ளைகள் ஒளிபரப்பு முகவரி. நாங்க படிச்சிருக்க மேன் ப்ராட்காஸ்ட் நாங்க எப்படி கணிக்கலாம்னு சொல்லுங்க. அப்போ ப்ராட்காஸ்ட் கணிக்கிற மெத்தட் என்ன பிள்ளைகள்? 2 மெத்தட் இருக்கு மேன். ஒன்று, ஹாஸ்டிற்கு சொந்தமான அனைத்து பிட்ஸ்களுக்கும் ஒன்றை இடுவதன் மூலமாக ப்ராட்காஸ்டை கணிக்கலாம். ப்ராட்காஸ்ட் என்பது பிள்ளைகள் குறித்த நெட்வொர்க்ல வர லாஸ்ட் ஐபி மேன், இறுதி ஐபி. இதை கணிப்பதற்கான ஒரு மெத்தட் ஹாஸ்டிற்கு சொந்தமான அனைத்து பிட்ஸ்களுக்கும் ஒன்றை இடலாம். அல்லது 2வது மெத்தட் மேன் 255 பெருமானத்தில் இருந்து பிள்ளைகள் இரவலாக போன பிட்ஸ்க்கான மொத்த பெருமதியை நாங்க கழிக்கலாம். ரைட். நீங்க சொல்லுங்க எங்களுக்கு இது பி கிளாஸ்ன்னா பி கிளாஸ்ல பிள்ளைகள் முதல் 2 துண்டங்களும் நெட்வொர்க்குக்காக சொந்த பிள்ளைகள். ஓகே, கடைசி 2 துண்டம் தான் பிள்ளைகள் ஹாஸ்டுக்கு சொல்லி இருக்கு. நீங்க சொல்லுமா எங்களுக்கு 2வது துண்டத்துல எத்தனை பிட்ஸ்கள் பிள்ளைகள் இழப்பு நடந்திருக்கு? 3 பிட்ஸ். முன்னுக்கு இருந்த பிள்ளைகள் 3 பிட்ஸ் இழந்தால் ஹாஸ்டுக்காக எத்தனை பிட்ஸ் இருக்கு பிள்ளைகள்? 5 பிட்ஸ். அங்காள பிள்ளைகள் எங்களுக்கு 8 பிட்ஸ்களும் அப்படியே இருக்கு பிள்ளைகள். ஸோ நாங்க 8 பிட்டுக்கு பிள்ளைகள் ஒன்று போட்டோம்னா வார பெருமானம். இப்ப சொல்லுமா எங்களுக்கு முதல் 2ம் நெட்வொர்க்கிங்கிறதால ஐபிஎல்ல முதல் 2 பெருமானம் எங்களுக்கு மாறாத பிள்ளைகள் 172ம் 10ம் எங்களுக்கு வரப்போது. 5 பிட்டுக்கு பிள்ளைகள் ஒன்று போட்ட வார பெருமானம் 31. 8 பிட்டுக்கு ஒன்று போட்ட பிள்ளைகள் வார பெருமானம் 255. ஸோ ப்ராட்காஸ்ட் எங்களுக்கு 172 10 31 255. முதல் விருந்தோம்பு கேட்டிருக்குமேன் எப்படி காணலாம்? ஃபர்ஸ்ட் காஸ்ட் நாங்க தந்த நெட்வொர்க் அட்ரஸ்ல கடைசி ஆக்டடோட பிள்ளைகள் ஒன்றை கூட்டினா யார் வரும் எங்களுக்கு? ஃபர்ஸ்ட் காஸ்ட். ஓகே, சொல்லுங்க எங்களுக்கு 172 10 0 0 நெட்வொர்க் என்றால் 172 10 0 1 என்பது பிள்ளைகள் முதலாவது விருந்தோம்பு. 7வது கொஸ்டின் மேன் இறுதி விருந்தோம்பு கேட்டிருக்கா. இறுதி விருந்தோம்பு என்பது பிள்ளைகள் ப்ராட்காஸ்ட்ல இருந்து நாங்க ஒன்றை கழிக்கணும். அப்படின்னால் 172 10 31 254. இது எப்படி வந்த 255ல மேன் ஒன்றை கழிச்சு யாரு பிள்ளைகள் சரியெல்லாம்?
எனக்கு சார். எனக்கு சார். வெரி குட். டவுட் இருக்கா மச்சான் இதுல யாருக்கும்? இல்ல சார். இல்ல சார். ரைட். மூணாங்கல்லி பாத்துட்டோமா? நாங்க பார்த்த பிள்ளைகள் இப்ப ரெண்டாங்கல்லினே. எஸ். மூன்றாங்கல்லி பார்த்துட்டோம் பிள்ளைகள்? இல்ல சார். இல்ல சார். இல்ல. சரி, இப்ப நான் கொஸ்டின் பிள்ளைகள் நேம் சொல்லி கேட்கிறேன், ரிப்ளை போடுங்களா? ரைட். சொல்லுங்க கிருஷ்ணு ஜென்மகன். சொல்லுங்க மகன். மூணாவது கொஸ்டின் பிள்ளைங்களுக்கு நல்லா கவனிங்களா? மூணாவது வினாவுல ஐபி முகவரி தந்திருக்காங்க பிள்ளைகள். மூணாவதுல 128 128 0 0/21. ஓகே, இது வினாவுல தரப்பட்ட பிள்ளைகள் ஐபி அட்ரஸ். இதை வச்சுதான் மகன் எங்களுக்கு எல்லா கொஸ்டினும் கேட்கப்பட்டிருக்கு. நீங்க எல்லாரும் செஞ்சு வந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன் பிள்ளைகள். இப்போ கிருஷ்ணஜன் சொல்லுங்க மகன். முதலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்களுக்கு பி கிளாஸ், அது பிரச்சனை இல்லை. துணைவழி மறைமுகம் என்ன மகன் சொல்லுங்க. 255 255 248 சரி சார். வெரி குட். எங்களுக்கு 21 பிட்ஸ் சொன்ன பிள்ளைகள். இது 16ஓட 5 கூட்டின பிள்ளைகள் 21 இல்லையா? அப்ப ரெண்டாங்கலிக்கான ஆன்சர் 16 பிள்ளைகள் 255 என்று வரும் பிள்ளைகள். அங்க எங்களுக்கு 248 பிள்ளைகள் 5 பிட்ஸ்கள் இழந்தால் வரும். கடைசி துண்டத்துக்கு பெருமானம் என்ன மகன்? 0. வெரி குட். இப்ப ஆயிஷா சொல்லுங்க மகள், எத்தனை பிட்ஸ்களை எத்தனை ஐபியை நாங்க உருவாக்கலாம் மொத்தமாக? ஆயிஷா நுசத் சொல்லுங்க. எத்தனை ஐபி அப்படியே மொத்தமா உருவாக்கலாம்? 2048. 2048. எப்படி வந்த மகள்? மொத்தம் 32 பிட்ஸ்கள் இருக்கு. அதுல 21 நெட்வொர்க்குக்கு போனா ஹாஸ்டுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஹாஸ்டுக்கு 11 பிட்ஸ். அப்படின்றால் 2 ஐபி உருவாக்கலாம். 2 சமன் 2048. குட். ரைட். இப்ப பிள்ளைகள் நாலாங்கலிக்கு ஆன்சர்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் கட் இருக்கு இல்லையா பிள்ளைகள்? மொத்த ஐபியில இருந்து 2 கழிக்கணும். 2048 பிள்ளைகள் 2 போனால் 2046. அது பிரச்சனை இல்லை. இப்போ ப்ராட்காஸ்ட் சொல்லுங்க அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் சொல்லுங்க ப்ராட்காஸ்ட். இந்த கொஸ்டினுக்கான ப்ராட்காஸ்ட் என்ன வருமா? சொல்லுங்க. ஒன்று கழிச்சு வரும் கடைசி. கடைசி பிட் வந்து கடைசி வந்து ஒன்று கழிச்சு வரும். கடைசி ஒன்றாடா? எப்படி ஒன்று வர? பிள்ளை இல்லையா? தென் அபிகைல் சொல்லுங்க மகள். ப்ராட்காஸ்ட் என்ன வரும்? சார் டவுட் கேட்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. சார் ப்ராட்காஸ்ட்ல வந்து 128 128 255.248 அப்படி போடணும். இல்லையா மகள், எங்களுக்கு ப்ராட்காஸ்ட் என்பது லாஸ்ட் ஐபி, ஒரு நெட்வொர்க்ல வர லாஸ்ட் ஐபி. கிளியர் மகள்? நெட்வொர்க்ல வர லாஸ்ட் ஐபி தான் எங்களுக்கு யாரு? ப்ராட்காஸ்ட். இப்போ நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு முதல் 2 துண்டமும் வந்து நெட்வொர்க்குக்கு சொந்த பிள்ளைகள். இல்ல டவுட் இருக்கா மகள் உங்களுக்கு? Yes. தென் மூணாம் துண்டத்துல பிள்ளைகள் 5 பிட்ஸ்கள் இழந்ததானே எங்களுக்கு 21 பிட் வந்திருக்கும். 16 + 5 மூணாவது ஆக்டட்ல இருந்து தான் அந்த இழப்பு நடந்திருக்கும். அப்ப 5 பிட்ஸ்கள் இழந்த மகள் எங்களுக்கு ஹாஸ்டுக்காக எத்தனை பிட்ஸ் இருக்கு இப்போ? 8 பிட்ஸா? 8 பிட்ல முன்னுக்கு இருந்து 5 பிட்ஸ் போனா பேலன்ஸ் எத்தனைடா? 3 பிட்ஸ். 3 பிட்ஸ். அங்கால நாலாம் துண்டுள்ளவங்களுக்கு 8 பிட்ஸும் அப்படி இருக்கு. ரைட். இப்ப சொல்லுங்க, இது பி கிளாஸ் என்பதனால முதல் 2 மாற போறது இல்ல. 128 128 சேம். 3 பிட்ஸ்களுக்கு கொண்டு போட்ட வார பெருமானம் என்ன மகள்? 7. 8 பிட்டு கொண்டு போட்ட வார பெருமானம் 255. இப்படித்தான் கால்குலேட் பண்ற. கிளியர்? ஃபர்ஸ்டிற்கு சொந்தமான எல்லா பிட்ஸுக்கும் கொண்டு போடணும், அல்லது
255ங்கிற வேல்யூல இருந்து சப்நெட் மாஸ்க்கு போன 5 பிட்ஸுக்கான பெருமானம் 248 பிள்ளைகள் நாங்க கழிப்போம் என்று சொன்னாலும் 7 வரும். இது கிளாஸ் பி என்பதனால இழப்பு நடக்கிறது பிள்ளைகள் 3ஆம் துண்டு, எனவே 3ஆம் துண்டுல நாங்க 7 போட்டுட்டு 4ஆம் துண்டுல இழப்பு நடக்காது என்பதனால 255 போடலாம். சரியும். இப்போ ஆறாங்களுக்கு சொல்லுங்க எனக்கு ஆன்சர். 6வது கொஸ்டின் பிள்ளைகள் ஆன்சர் பண்ணுங்க. ஹம்தான் சஹி சொல்லுங்க மேம். 6வது கொஸ்டின் கேட்ட பிள்ளைகள் முதலாவது விருந்தோம்பு முகவரி 128 128 0 சார். வெரி குட். 128 128 0 எப்படி மான் கண்டு தந்த நெட்வொர்க் அட்ரஸோட ஒண்ட கூட்டணம் பண்ண வார்த்தை முதலாவது விருந்தோம்பு. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப சொல்லுங்க யார் நெக்ஸ்ட் வந்து கோபிகா சொல்லுங்க மேம். 7வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? இறுதி விருந்தோம்பு கேட்டிருக்கு. 128 128 7 254. வெரி குட். ப்ராட்காஸ்ட்ல இருந்து ஒன்றை கழிச்சம் பண்ண வார்த்தைங்களுக்கு லாஸ்ட் ஹோஸ்ட். ஸோ வார ஆன்சர் எங்களுக்கு 128 128 7 254. இப்ப விருந்தோம்பு முகவரி வீச்சென்ற பிள்ளைகள் இந்த முகவரி தொடக்கம் இந்த முகவரி கிளியர். டவுட் இருக்கா? சின்ன கணக்கு இல்லையா? சாதாரணமான கணக்கு பிள்ளைகள். யாருக்கு டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருக்கா? யாருக்கு சரியெல்லாம்? எனக்கு சரி. எனக்கு சார். சார் 4வது கொஸ்டின் அப்படி ஆன்சர் செக் பண்ணுவோம். என்ன டவுட் இருந்தா கேளுங்களாமா? டவுட்டோட இருக்கணும். கால்குலேஷன் பார்ட் பிள்ளைகள் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஐபி அட்ரஸ் முடிஞ்சால் அங்கே பிள்ளைகள் பார்த்துருக்க ஜூனிட் முடிஞ்சிடும். அது யோசிக்காங்க. இந்த மந்த குள்ளங்களுக்கு தேர்டாம முடிஞ்சிடும் பிள்ளைகள். மந்தக்குள்ள தேர்ட்டை முடிஞ்சிடும். யூனிட் 7 முடிஞ்சிடும். அதை ஒன்றும் ஒரே பண்ணாங்க. செகண்ட் டேர்ம் உங்களுக்கு முந்தி நடந்ததுக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்லை. பிள்ளைகள் டேர்ம் இல்லை எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஃபைனல் எக்ஸாம் தான் முக்கியம். சரியோ? அதெல்லாம் எந்த கேஸும் இல்லை பிள்ளைங்க. அதை ஒன்றும் யோசிக்காதீங்க. தென் இப்போ அடுத்த கொஸ்டின் மார்னிங்களுக்கு வாங்க. 4வது பிள்ளைகள் 4வது கொஸ்டின் 179 என்ன பிரச்சனை பிள்ளைகள்? 3 பேச்சு இருக்குல்ல. அப்ப 25 இருக்கு, 26 இருக்கு பிள்ளைகள், 27 இருக்கு. அதனால பிசிக்கல் கிளாஸஸ் பிள்ளைகள் கூட இந்த 3 பேட்ச் இருக்கிறதால 3 பேச்சுக்கும் அலோகேட் பண்ணி கொடுத்துருக்க டைம். சம்டைம் டிராவலிங்ல வந்து டிலே ஆகிட்டேன்னு சொன்னா ஒன்றும் செய்யல. அதனால அந்த சிக்கல். பட் நான் அதுக்கு 10 கிளாஸ் வந்து போடுவேன். அது இஷ்யூல பிள்ளைகள் 3 பேட்சும் இருக்கு. அதை மேனேஜ் பண்ணக்குள்ள பெரும் ஒரு பாடம் இருக்கு. இப்போ இந்த பேட்ச் ஒன்று எழுதினால் இந்த நவம்பர் வந்து எழுதினால் அந்த டைம் வந்து உங்களுக்கு அதான் இருக்கு. அப்போ அவங்களோட டைமும் யூஸ்வலான உங்களோட டைம் வந்து உங்களுக்கு இருக்கு. அவ்வளோதான். ரைட். சொல்ல முடியுங்களுக்கு. இதுல கொஸ்டின் நம்பர் 4 பிள்ளைகள். கொஸ்டின் நம்பர் 4க்கு வந்தீங்கன்னா 179 134 00 255 255 தினங்களுக்கு 1920 என்று சொல்லக்கூடிய சப்நெட் மாஸ்க்கும் தந்திருக்காங்க. முதலாவது கொஸ்டின் பிள்ளைகள் வளமையை போல கிளாஸ் கேட்டிருக்கும் பிள்ளைகள். எங்களோட கிளாஸ் என்ன? பி கிளாஸ். எப்படி? முதல் துண்டு பெருமான 128 இருந்து 191க்குள்ள வந்தா பி கிளாஸ். இப்ப செகண்ட் கொஸ்டின் பிள்ளைகள் சப்நெட் மாஸ்க்கு பயன்படுத்தப்பட்ட பிட்ஸ்கள் கேட்டிருக்கு. அம்னா ஆன்சர் சொல்லுங்க மால். என்ன ஆன்சர் அம்னா? 18 அதின் 8 18. எப்படி? 18 பிட் சார். சப்நெட் மாஸ்க் எங்களுக்கு 255 255 1920 அப்படின்னால இந்த 255 8 பிட்ஸ், அடுத்த 255 8 பிட்ஸ், அடுத்த 192 பிள்ளைங்களுக்கு 2 பிட்ஸ், மொத்தம் எங்களுக்கு 16 + 2 18 பிட்ஸ் பிள்ளைகள். இப்ப எங்களுக்கு சப்ரினா சொல்லுங்க ஆன்சர். எத்தனை ஐபியை நாங்க மொத்தமா உருவாக்கலாம்? 2 24 2 24 24 ஃபைனலா? 2 14 2 14 என்ன ஆன்சர்? 2 14. எப்படி? ஒட்டு மொத்தமா 32 பிட்ஸ் எங்கள்ட்ட இருக்கு. நெட்வொர்க்குக்கு 18 போனாம டோட்டல் 32ல நெட்வொர்க்கு போன 18 கழிச்சால் ஹாஸ்டுக்காக இருப்பது பிள்ளைகள் 14 பிட்ஸ். அப்ப 2 × 14 = 16,000
384 ஐபிஏ பிள்ளைகள் உருவாக்கி எழும். எஸ் நோமன். அப்ப எத்தனையை நாங்க யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க அப்போ? எத்தனை யூஸ் பண்ணலாம்? 2 இருந்து 2 கழிக்கணும். அல்லது 16,384 இருந்து பிள்ளைகள் 2 போனால் 16,382. ரைட். இப்ப 5வது கொஸ்டின் பிள்ளைகள் எங்களுக்கு ப்ராட்காஸ்ட் கேட்டிருக்கணும் இல்லையா? எஸ். இதுக்கான ஆன்சரை லபித் சொல்லுங்க அப்போ. லபித் சொல்லுங்க மேம். ப்ராட்காஸ்ட் என்ன வரும் எங்களுக்கு? ஹலோ. சொல்லுங்க, இல்லாட்டி கிளாஸை விட ரிமூவ் பண்ணிவிட்ருவோம். அன்மியூட் பண்ணிடுங்க. அன்மியூட் பண்ணாட்டி கிளாஸை விட்டு ரிமூவ் பண்ணுவேன். லபித் திரும்பியும் சொல்லணும்னா லபித் முபாரக். செகண்ட் டைம் தரேன். சரியோ பிள்ளையோ ஆன்சர் பண்ணுங்க. இல்லாட்டி கிளாஸை விட்டு ரிமூவ் பண்ணி விட்ருவோம். ரிமூவ் பண்ணிட்டா பிள்ளைகள் கேட்டாலும் திரும்ப ரீஜாயின் பண்ணிடலாம். இந்த நாளைக்கு ஜூம் வந்து உங்களை அட்மிட் பண்ணாது. ஃப்ராட் டிடெக்ஷனுக்கு உட்படுத்தி அட்மிட் பண்ணாத பிள்ளைகள் கிளாஸ் ஒன்ல வச்சுக்கொண்டு நீங்க அங்கால போயிட்டீங்க. ஸோ நீங்க கிளாஸ் எடுக்க தேவையில்ல, ரிமூவ் ஆகுங்க. நிதர்சன் சொல்லுங்க அப்போ ஆன்சர். நிதர்சன் சொல்லுங்க ஆன்சர். இல்லாட்டி உங்களே ரிமூவ் பண்ண வேண்டி இருக்கும். நிதர்சன் அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க. 173, 134, 63, 255 சார். ரைட். திரும்ப சொல்லுங்க. 179, 134, 63, 255 சார். 150. 855 சார். குட். சொல்லுங்க பிள்ளைகள், எப்படி கணிக்கிறேன் எங்களுக்கு? ஹாஸ்டுக்கு சொந்தமான எல்லா பிட்ஸுக்கு நாங்க ஒன்றை இடணும் பிள்ளைகள். முதல் 2 தொண்டு நெட்வொர்க்கிட, கடைசி 2 தொண்டு எங்களுக்கு ஹாஸ்டுக்கு பிள்ளைகள். முதல் 2 நெட்வொர்க்கிட, கடைசி 2 எங்களுக்கு ஹாஸ்டுக்கு. இதுல மன் 192 பிள்ளைகள் 2 பிட்ஸ்ல இருந்து இருக்காரு இல்லையா? அப்ப நாங்க எத்தனை பிட் மாணவர்களுக்கு இருக்கு ஹாஸ்டுக்காக? 6 பிட்ஸ். ஓகே. நீங்க மாணவர்களுக்கு 8 பிட்ஸ். அப்ப எங்களுக்கு 8 பிட்ஸ், எங்க பிள்ளைகள் 6 பிட்ஸ். இப்ப சொல்லுங்க மன், முதல் 2 தொண்ணூறு எங்களுக்கு மாறாத காரணம் இது கிளாஸ் பி. 179, 134 வரும் பிள்ளைகள். 6 பிட்டு கொண்ட போட்ட 63, 8 பிட்டு கொண்ட போட்ட 255. கிளியர் மேன்? ரைட். இப்ப ரித்திகா சொல்லுங்க, முதலாவது விருந்தோம் என்ன? 179, 134, 0, 1. வெரி குட். ஸோ 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 179, 134, 0, 1. ரைட். இப்போ அடுத்தது தர்ஷன் சொல்லுங்க மேம். தர்ஷன் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன மனிதர்? 179, 134, 63, 254. வெரி குட். 63, 254. எப்படி மேன்? ப்ராட்காஸ்ட்ல இருந்து ஒன்றை கழிச்சிங்கன்னா வரது லாஸ்ட் காஸ்ட். 8ஆம் பிள்ளைகள் முதலாவது விருந்தோம்பு இருந்து விருந்தோம்பு. டவுட் இருக்கும்? இல்ல சார். இப்போ உங்களுக்கு 5th கொஸ்டின் பிள்ளைகள். 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறாள் ஷராஃபா. சிவானி சொல்லுங்க.
Class C. அந்த அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்ல, கிளாஸ் ஏ கேட்கல. ரைட். எங்களுக்கு 5வது வினாவுல 136 212 0 0/20 முதலாவது கேள்விக்கு கிளாஸ் பி. அதை விடுங்களேன். அடுத்த கேள்விக்கு ஆன்சர் என்ன? சப்நெட் மாஸ்க். சிவானி, சப்நெட் மாஸ்க் என்ன? சொல்லுங்க. ஹலோ சிவானி, ஆன்சர் பண்ணுங்க. சப்நெட் மாஸ்க் என்ன மாதிரி? டைம் போயிட்டு இருக்கு, காத்திருக்க இயலாது. குயிக்கன்னு சொல்லுங்க. சிவானி, ஆன்சர் தெரியாட்டியும் ஆன்சர் தெரியான்னு சொல்லி வாய் திறந்து சொல்லுங்க. இல்லாட்டி கிளாஸ் இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ரிமூவ் பண்ணி போட்டு போயிருவேன். சாரி சார், இந்த கொஸ்டின் செய்யல. ஓகே, குட். நல்ல. சுபீட்ஸா சொல்லுங்க அம்மா. சுபீட்ஸா. 255 255 255 240 வெரி குட். 22 எங்களுக்கு 16ஓட 4 பிட் சேர்ந்திருக்கும். 4 பிட் இழந்த அப்படியில் வாரது 240. அண்ட் நாங்கள வார்த்தைகளுக்கு யாரப்பிகள் 0. பாருங்க, நீ நான் கொஸ்டின் முடிச்சிருப்பேன். ஒரு ஆள் செஞ்ச மிஸ்டேக், 2 பேர் செஞ்ச மிஸ்டேக். எவ்வளவு டைம் இழக்க வைக்கணும் பாருங்க. அடுத்தது சொல்லுங்க. தேனதி, தேன சொல்லுங்க. எத்தனை ஐபிஎம் மொத்தமா உருவாக்கலாம்? 2/12. குட். உருவாக்கப்படக்கூடிய ஐபி புள்ளிகள் டோட்டல் ஐபில இருந்து நெட்வொர்க் போன பிட்ஸ் 20 கழிச்ச புள்ளிகள் 12 பிட்ஸ். இப்போ 2/12 சமன் 4096 ஐபி புள்ளிகள் உருவாக்கலாம். ரைட். அப்ப எத்தனை நாங்க யூஸ் பண்ணலாம் புள்ளிகள்? 2/12 சயர் 2 4094. கிளியர்? இப்ப சொல்லுங்க, அதுல 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் புள்ளிகள் சயன் சொல்லுங்க மேம். சயன். ப்ராட்காஸ்ட் என்ன மேம்? ப்ராட்காஸ்ட். சொல்லுங்க. கிருஷ்ணஜன் சொல்லுவான் பாருங்க. கிருஷ்ணஜன் சொல்லுங்க. 136 212 255 255. திரும்ப சொல்லுங்க. 136 ப்ராட்காஸ்ட் தானே 179 வர 136 எஸ் சொல்லுங்க மேம். 136 ஓகே 212 ஓகே 255 ஷுவர். மார்னிங்களுக்கு சப்நெட் மாஸ்க் பாரு 16 சகன் 4 3வது உண்டத்துல 4 பிட் இழந்துட்டா. என்னடாப்பா 3ஆம் துண்டத்துல 4 பிட் போனா ஹாஸ்டுக்காக எத்தனை பிட் இருக்கு? 4 பிட். எங்க இருக்கீங்க? சப்நெட் மாஸ்க் பாருங்களேன். 20 பிட்ஸ் என்று சொன்ன பிள்ளைகள் 16 சக 4 இல்லையா மேன்? 16 எங்களுக்கு நெட்வொர்க்கு சொந்த பிள்ளைகள். 3ஆம் துண்டங்களே ஹாஸ்டுக்கான ஹாஸ்ட் எங்களுக்கு 4 பிட்ஸ் இழந்திருக்காரு. நம்ம எத்தனை பிட்ஸ் இருக்கு ரிமைனிங்? 4 பிட்ஸ். ஆயிஷா சொல்லுங்க அப்மான் சார், அவள் சொல்லுவார்.
ஆயிஷா 136 212 15 285. வெரி குட். 136 12 4 பிட்ஸ் பிள்ளைகள் நாங்க உண்ட போட்டோம். இங்க பாருங்க 136 212 4 பிட்ஸ் கொண்ட போட்டா 15 தொங்கல் 8 பிட்ஸ் எங்களுக்கு இருக்கு பிள்ளைகள் 8 பிட்ஸ் கொண்ட போட்டால் 255. ஸோ ஆறாங்கல் எங்கள் பிள்ளைகள் முதலாவது விருந்தோம்பு தந்த நெட்வொர்க்கோட ஒன்றை கூட்டணும் 136 212 0 இறுதி விருந்தோம்பு பிள்ளைகள் எங்களுக்கு ப்ராட்காஸ்ட் ஒன்றை கழிக்கணும் 136 212 15 254. இது ஓகே? தென் ஏ கிளாஸுக்கு வாங்கம்மா. ஏ கிளாஸ்க்கு வாங்க. ஏ கிளாஸ்ல முதலாவது கேள்வி பார்த்தோமாடா? இல்ல சார். நோ இல்ல சார். சார். பார்க்கலனே. ரைட். ஏ கிளாஸ் விளங்கப்படுத்தினா? இல்ல. இல்ல. ரைட். நீங்க செஞ்சீங்களா யாரும்? எஸ் சார். ஓகே. செஞ்சிருக்கலாம், கஷ்டமில்லையே. சரிம்மா கவனிங்க. உங்களுக்கு ஏ கிளாஸை பத்தி பிள்ளைகள் ஒரு பேக்கப்புக்கு தரம் பாருங்க, நாலேஜ் ஒன்று பிள்ளைகள் திரும்ப ரிமைண்டர் பண்றதுக்கு பிள்ளைகள் ஒருக்கா பாருங்களா. ஏ கிளாஸ்ல முதலாவது ஆக்டெட் பிள்ளைகள் நெட்வொர்க்குக்கு சொந்தம். எஞ்சிய 3 தொகுதிகளும் யாருக்கு சொந்தம் பிள்ளைகள்? ஹாஸ்டுக்கு. ஓகே. ஸோ கிளாஸ் ஏல மகன் இழப்பு நடக்கணுமாக இருந்தால் அது 2ஆம் துண்டில் நடக்குமா, 3வது துண்டில் நடக்குமா, 4வது துண்டில் நடக்குமா பிள்ளைகள்? 2வது துண்டு. 2வது துண்டு. ஏண்டா நெட்வொர்க்குக்கு மிகவும் அருகில் உள்ள துண்டில் பிள்ளைகள் மிகவும் அருகில் உள்ள பிட்ஸ்களிலேயே எங்களுக்கு இழப்பு நடைபெறும். ரைட். இதை பாருங்க, எங்களுக்கு கொஸ்டின் தந்திருக்காங்க. முதலாவது பிள்ளைகள் 10 0 0 0 10 0 0 0 ஸ்லாஷ் நோ கமா பண்ணிருப்பாங்க எங்களுக்கு 255 0 0 0 எனும் அட்ரஸ் எங்களுக்கு தந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க அப்ப எங்களுக்கு இது இழப்பு நடந்திருக்க பிள்ளைகள் நடக்கலையா? கிளாஸ் ஏ இந்த ஃபுல் மகன் என்றால் இழப்பு நடக்கல அர்த்தம் பிள்ளைகள். இது என்ன கிளாஸ் என்று கேட்டிருக்காங்க பிள்ளைகள். முதலாவதுக்கான ஆன்சர் எங்களுக்கு ஏ கிளாஸ். எப்படி சொல்லுவீங்க? ஒன்றிருந்து 126க்குள்ள முதலாவது ஆக்டெட் வந்ததுனால ஏ கிளாஸ். இந்த ஏ கிளாஸ் போட்டு ரீசனு தலையங்கத்துல ஏ வகுப்பு கண்டு போட்டு விட்றாங்க. ரைட். அது ஏ கிளாஸுக்கான ஹெடிங் மேன். அதை பார்த்து மதிக்கிறல. ஃபர்ஸ்ட் ஆக்டெட் எங்களுக்கு 1 126க்குள்ள வந்தால் அது என்ன கிளாஸ் எங்களுக்கு? ஏ கிளாஸ். ரெண்டாவது கொஸ்டின் மேன் சப்நெட் மாஸ்க்கு எத்தனை பிட்ஸ்கள் பயன்படுத்தப்பட்டன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க பிள்ளைகள் 255 0 0 0 சொல்லுங்க மேன். இது எங்களுக்கு 8 பிட்ஸ். அங்கால 0 அங்கால 0 அங்கால 0 டோட்டலா பயன்படுத்தப்பட்ட பிட்ஸ்களோட மொத்த எண்ணிக்கை 8. எத்தனை ஐபிஓ உருவாக்கலாம் என்று கேட்டிருக்குமேன். என்ன சொல்லலாம்டா? டோட்டல் எங்கள்கிட்ட 32 பிட்ஸ்கள். அதுல நெட்வொர்க்கு 8 பிட்ஸ் போனாமன் எத்தனை பிட்ஸ் இருக்கு பிள்ளைகள்? ஹாஸ்டுக்காக 24. எனவே டோட்டல் ஐபி பிள்ளைகள் ஓகே டோட்டல் ஐபி மொத்தமாக நாங்கள் உருவாக்கப்படக்கூடிய ஐபிகள் இந்த மொத்த எண்ணிக்கை மானுங்களுக்கு 2 to the power 24 2 24. அப்ப எத்தனையை நாங்க பயன்படுத்த முடியுமோன்னு சொல்லுங்க. 2 24 இருந்து பிள்ளைகள் 2 கழிக்கணும். ரைட். அடுத்தது பாருங்க, 5வது எங்களுக்கு ஒளிபரப்பு முகவரி பிள்ளைகள் கேட்டிருக்கு. யாரமான்? ப்ராட்காஸ்ட். ப்ராட்காஸ்ட் எப்படி காண்ற? ஹாஸ்டுக்கு சொந்தமான எல்லா பிட்ஸுக்கும் ஒன்று போடுற. இது எங்களுக்கு முதல் 9 பிள்ளைகள் நெட்வொர்க்குக்கு சொந்தம். கடைசி 3 எங்களுக்கு ஹாஸ்டுக்கு சொந்தம். இழப்பு நடந்திருக்காண்டு கேட்ட பிள்ளைகள் நடக்கல. எப்படி மதிச்சுன்னு சொன்னா 255 ஹாஸ்டுக்கு எல்லாம் 0 வந்திருக்கின்ற பிள்ளைகள் இழப்பு நடக்கலன்ற அர்த்தம் பிள்ளைகள். அப்ப எல்லா பிட்ஸ்லயும் எங்களுக்கு எல்லா துண்டத்திலையும் பிள்ளைகள் 8 பிட்ஸ்கள் எங்களுக்கு இருக்கு. முதல் துண்டு நெட்வொர்க் துண்டும் மாறாது. ஹாஸ்டுக்கு சொந்தமான எல்லா பிட்ஸுக்கு நாங்க ஒன்றையிடுவதன் மூலம் பிள்ளைகள் வார பெருமானம் எங்களுக்கு 255 255 255. அடுத்து எங்களுக்கு முதலாவது விருந்தோம் மகன் ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல் பிள்ளைகள் தார் அட்ரஸோட ஒன்றை கூட்டணும். ஸோ 10
பூஜ்ஜியம் 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 நெட்வொர்க் என்னமன் 001 எங்களுக்கு யார் பிள்ளைகள் முதலாவது விருந்தோம்பு. நாங்க ஒன்றை கூட்டுறதோ ஒன்றை கழிக்கிறதோ பிள்ளைகள் தொங்கல் தொண்டுமன் எப்படி வந்து 0வோட ஒன்றை கூட்டினேன். இறுதி விருந்தோம்பு கேட்ட பிள்ளைகள் ப்ராட்காஸ்ட்ல இருந்து ஒன்றை கழிக்கணும் பிள்ளைகள். ப்ராட்காஸ்ட் எங்களுக்கு யாருமான் திஸ் ஒன். அப்ப சொல்லுங்க பிள்ளைகள் கழிச்சோம்டா வாரது எங்களுக்கு என்னமன் 255 255 254. நான் சொல்லியிருக்கேன் பிள்ளைகள் ஒன்றை கழிக்கிறதோ ஒன்றை கூட்டுறதோ லாஸ்ட். அடுத்த விருந்தோம்பு முகவரி வீச் என்ற பிள்ளைகள் இது தொடக்கம் இது போட்டீங்கன்னா சரி. டவுட் இருக்கோ? நோ சார். 2 மினிட் டைம் தான் பிள்ளைகள். ரெண்டாவது கொஸ்டின் செய்யும். சார் கொஸ்டினை கொஞ்சம் இல்லையிலுமா டியூட் இல்லை. டியூட்லியாம ஓ சார். உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருந்தானே டியூட்லியா? ஓ இன்னும் வரல. அனிமே நாளைக்கு வரும் போல. நான் போஸ்ட் பண்ணி 2 நாள் தானேடா. நாளைக்கு வரும். எஃப்னா நீங்க நான் பதில் அதுல அப்ப வந்திருக்கோம். அப்ப நாளைக்கு வரும் போல ஒரு பாருங்களா. சார். ஓகே. ஸோ இதுல கொஸ்டின் அழி வரும் பாருங்க பிள்ளைகள். டியூட்ல அதான் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 2 எங்களுக்கு 120 000/12. வளமையான கொஸ்டின் அப்படி இருக்குமா? என்னது? கிளாஸ் கேட்டிருப்பேன், சப்நெட் மாஸ்க், டோட்டல் ஐபி, ஹாஸ்ட் ஐபி, அங்கே பிள்ளைகள் ப்ராட்காஸ்ட், ஃபர்ஸ்ட் ஹாஸ்ட், லாஸ்ட் ஹாஸ்ட். சரியா? செய்துட்டாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ்? மற்றவர்கள் செய்யாதார்கள் செய்யுங்க பிள்ளைகள். 2 மினிட்ஸ் டைம் தரேன். நான் செய்யறேன் பிள்ளைகள். ஓகே, வளமையை போல பிள்ளைகள் முதலாவது வினாங்களுக்கு என்ன வரும்? கிளாஸ் கேட்டிருப்பேன். கிளாஸ் நீங்க போட்டிருப்பீங்க பிள்ளைகள். இது எங்களுக்கு ஏ கிளாஸ். சரியா மேன்? ரைட். செகண்ட் கொஸ்டின் மேன் எங்களுக்கு சப்நெட் மாஸ்க் கேட்டிருப்போம் பிள்ளைகள். சொல்லுங்க மேன். சப்நெட் மாஸ்க் என்ன வரும்? 12 பிட் பிள்ளைகள். 8+4 எங்களுக்கு கூடயுமே 8க்கு பார்த்தோம்னா 255. அங்கே 4க்கு பார்த்தோம்னா 240. தினாங்கால 00. தென் எங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பிள்ளைகள் எத்தனை ஐபி உருவாக்கலாம் என்று கேட்டிருப்பாங்க. சொல்லுங்க மேம், எத்தனை உருவாக்கலாம்? டோட்டல் எங்களுக்கு 32 பிட்ஸ். அதுல 12 பிட்ஸ் நெட்வொர்க்கு போனோம். அப்படி இல்லை ஹாஸ்டுக்கு எத்தனை மேம்? 20 பிட்ஸ். எத்தனை பிட்ஸ்? 20 பிட்ஸ். அப்ப டோட்டலா எத்தனை மேனுங்கள் உருவாக்கலாம்? 20 ஐபி உருவாக்கலாம். அப்ப இத்தனையை பயன்படுத்தலாம் என்று அடுத்த கொஸ்டின் கேட்டா என்னன்னு சொன்ன 2 யூசபிள் ஐபின்னு கேட்டாலும் சரி பிள்ளைகள், ஹாஸ்ட் ஐபின்னு சொன்னாலும் சரி, எங்களுக்கான ஆன்சர் 2 ரைட். 5வது பிள்ளைகளுக்கு ப்ராட்காஸ்ட் கேட்டிருப்பாங்க. எப்படி காண்ற? ஹாஸ்டுக்கு சொந்தமான எல்லா பிட்ஸுக்கும் ஒன்று போடுறேன்.
சொல்லுங்க 12 வந்திருக்குன்னா 8ம் 4ம் 12 புள்ளிகள். அப்ப 4 பிட்ஸ்களை இழந்தால் ஹாஸ்டுக்காக 4 பிட்ஸ் இருக்கும். அங்காலமன் ஹாஸ்டுக்கு எங்களுக்கு 8 பிட்ஸ் இருக்கு புள்ளிகள். இங்கால ஹாஸ்டுக்கு 8 பிட்ஸ் இருக்கு. சொல்லுமான் இது எங்களுக்கு கிளாஸ் என்பதனால முதல் தொண்டு மாறாது 120 சேம். 4 பிட்டு கொண்ட போட்ட புள்ளிகள் 15, 8 பிட்டு கொண்ட போட்ட 255, அடுத்த 8 பிட்டு கொண்ட போட்ட புள்ளிகள் 255. அப்படின்னா சொல்லுங்க எங்களுக்கு முதலாவது விருந்தோம் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் காஸ்ட் 120 0 0 1. இறுதி விருந்தோம் என்ன எங்களுக்கு சொல்லுங்க. அப்ப 120 15 255 254. விருந்தோம் முகர் வீச்சண்டா இது தொடக்கம். இது கிளியர்? டவுட் கமெண்ட்? நோ சார். ரைட். இந்த மனசால பாக்குற அளவுக்கு ஐபிசி இருக்கு இல்லையா? எஸ் சார். மனசால கணக்கு பாக்குற மாதிரி பிள்ளைகள் ஐபி வந்திருக்கு மிஸ்கில். அவ்வளவு ஈஸியான கணக்கு பிள்ளைகள். ஆனா நிறைய இடங்கள்ல நிறைய பிள்ளைகள் ஐபி கணக்கு பாக்குறது பிள்ளைகள் பெரிய ஒரு மல்லிகைப்புல இருக்கிற வேலை மாதிரி கட்டும் கஷ்டப்பட்டு ஒன்று நிற்பாங்க பிள்ளைகள் ஐபி அட்ரஸ்ல கணக்கு செய்யறதுக்கு. ஆனா நம்மளோட பாட்டி உண்மையா எங்கேயும் பிள்ளைகள் ஸ்லோவான சரித்திரமும் இல்லை, பிள்ளை எடுத்த சரித்திரமும் இல்லை பிள்ளைகள். ஏன்னா பெஸ்டா செய்யுங்கள். ஈஸியான கணக்கு தானே இது. கஷ்டம்னு நாங்க எடுத்துட்டோம்னா பிள்ளைகள் மைண்ட்ல அது அவ்வளவுதான் கஷ்டம்தான். அதை நாங்க ஈஸியான பிள்ளைகள் நாங்க படிச்சாதான் எங்களுக்கு பாஸ் பண்ணிடும். அதான் முக்கியம். சரியா ரைட். இப்ப அடுத்த வினாவுக்கு வாங்க பிள்ளைகள். அடுத்த கொஸ்டின் போய் கண்டுச்சிங்களா? 23 0 0 0 23 0 0 0/14. Same questions are there. We can see man. இந்த டியூட் வராதாக்கள் இருந்த பிள்ளைகள் கிளாஸ் முடிய கண்டெக்ட் பண்ணிக்கோங்க. டியூட் நான் அனுப்பிடுறேன். இன்னும் 3 புக் தான் பிள்ளைகள் இருக்கு. முடிஞ்ச எல்லா புக்கும். இப்போ இன்றைக்கு ஜாயின் பண்ணாக்கள் நேற்று ஜாயின் பண்ணாக்கள் தயவு செஞ்சு கேட்ட பிள்ளைகள் புக் ஒருக்கா போஸ்ட் பண்ண சொல்லுங்க. மற்ற பிள்ளைகள் நான் போஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒருக்கா டபுள் செக் பண்ணிக்கோங்க மேன். நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்பன். இல்லாட்டி திரும்ப ரீஆர்டர் பண்ற புக் எப்போ வருதோ மேபி 2 வீக்ஸ்ல பிள்ளைகள் அதுக்கப்புறம் தான் போஸ்ட் பண்ணுவேன். நான் எதுவும் பண்ணல இல்லையா? அது உங்களோட சைட்ல உள்ள ஃபால்ட். நீங்க அடிக்கடி உடனே கேட்காது பிள்ளைகள். நான் கேட்டாக்களே கொடுத்துட்டேன் நான் டியூட்டை. இன்றைக்கு ஜாயின் பண்ணாக்கள் நேற்று ஜாயின் பண்ணாக்கள் இருந்தால் கொஞ்சம் கேட்ட பிள்ளைகள் எடுத்துக்கோங்க டியூட்டை. ரைட். முடிஞ்ச பிள்ளைகள் நாங்கள் செய்வோமா? சொல்லுங்க மேடம். முதலாவது எங்களுக்கு என்ன கிளாஸ் என்று கேட்டிருக்க பிள்ளைகள். கிளாஸ் எங்களுக்கு ஏ கிளாஸ். ரெண்டாவது பிள்ளைகள் சப்நெட் மாஸ்க் கேட்டிருக்க பிள்ளைகள். சொல்லுங்க மேம் 14 என்று சொன்னா 8ஓட பிள்ளைகள் 6 கூட்டினா வருது மேம் 14. ரெண்டா சப்நெட் மாஸ்க் என்ன மாதிரி சொல்லுங்க 255. 6 பிட்ஸ் இழந்த பிள்ளைகள் 252. தென்னாங்காலு 00. மூணாவது கொஸ்டின் பிள்ளைகள் எங்களுக்கு எத்தனை ஐபியை உருவாக்கலாம் என்று கேட்டிருக்குமான்னு சொல்லுங்க அப்போ. 14 பிட்டுண்டா அங்கே ஹாஸ்டுக்குமான் 18 பிட்ஸ். இப்போ 32ல் 14 பிட்ஸ்கள் போனா பிள்ளைகள் பேலன்ஸ் எங்களுக்கு 18 ஹாஸ்டுக்காக இருக்கு பிள்ளைகள். எனவே 2/18 ஐபியை நாங்கள் உருவாக்கலாம். அப்ப எத்தனையே பயன்படுத்தலாம் என்று கேட்ட பிள்ளைகள். இப்போ ஹாஸ்ட் ஐபி இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க மேன். ஹாஸ்ட் ஐபி நம்பர் ஆஃப் ஹாஸ்ட் ஐபி இஸ் ஈக்குவல் டு 2 to the power 18 minus 2. டவுட் இருக்கா மேன்? 2/18 -2. சரியாடா? டவுட் இருக்கா? இல்லை சார். ஐந்தாவது பிள்ளைங்களுக்கு ப்ராட்காஸ்ட் மேன். ப்ராட்காஸ்ட் எப்படி காண்ற ஹாஸ்டுக்கு சொந்தமான எல்லா பிட்ஸ்களுக்கும் ஒன்றை போடணும். முதலாவது நெட்வொர்க் மேன். கடைசி 3 எங்களுக்கு ஹாஸ்டுக்கு. பட் எங்களுக்கு 6 பிட் இழந்த பிள்ளைகள் முன்னுக்கு இருந்து 6 பிட் அப்படி இழந்தாச்சு. அப்ப 2 பிட் தான் இருக்கு. இங்க மேன் எங்களுக்கு 8 பிட்டும் இருக்கு பிள்ளைகள். இங்க எங்களுக்கு 8 பிட்டும் இருக்கு. ஸோ முதல் துண்டு எங்களுக்கு மாறாத பிள்ளைகள் 23 வந்தே ஆகும். 2 பிட்டு கொண்ட போட்ட பிள்ளைகள் 3. 8 பிட்டுக்கு கொண்ட போட்டா 255. அடுத்த 8 பிட்டு கொண்ட போட்ட
255. ஆறாவது வினாப்பிள்ளைகள் முதலாவது விருந்தோம்பு தந்த நெட்வொர்க் அட்ரஸோட ஒன்றை கூட்டினா சரி 23,001. ஏழாவது பிள்ளைகள் இறுதி விருந்தோம்புமான் 23 சொல்லுங்க அப்பம் 3 255 254. இந்த விருந்தோம்புகிற வீச் என்ற பிள்ளைகள் இது தொடக்கம். இது டவுட் இருக்கும்? No, sir. தென் லாஸ்ட் கொஸ்டின் என்ன? இல்ல இன்னொன்று இருக்கா? 126 இருக்கா? எஸ். So fourth question. Fourth question பாருங்க. 126 0 0 0 126 0 0 0 கமா 255 128 00. ரைட். சொல்லுமா நீங்க வாயாலே சொல்லலாம் பிள்ளைகள், நாங்க செக் பண்ண தேவையில்ல, வாயாலே சொல்லலாம். முதலாவது கிளாஸ் கேட்டிருக்குமான்னு கிளாஸ் எங்களுக்கு என்னடா? ஏ கிளாஸ். ரெண்டாவது பிள்ளைகள் எத்தனை பிட்ஸ்கள் சப்நெட் மாஸ்க்கு பயன்படுத்தப்பட்டு கேட்டிருக்க பிள்ளைகள்? 8 மட்டும் எத்தனை 9 பிட்ஸ். எத்தனை ஐபியை நாங்கள் உருவாக்கலாம் சொல்லுங்க பிள்ளைகள்? 32ல 9 போகும்டா 23 பிள்ளைகள். இப்போ 2 ஐபி உருவாக்கலாம். அப்ப எத்தனை யூஸ் பண்ணலாமு? 2 2 யூஸ் பண்ணலாம். சரியா? ஐந்தாவது சொல்லுங்க பிள்ளைகள் ப்ராட்காஸ்ட். ஹாஸ்டுக்கு சொந்தமான எல்லா பிட்டுக்கும் ஒன்று போடுற முதல் தொண்ணு நெட்வொர்க் மேன் ஒரு பிட் இழந்தா ஹாஸ்டுக்கு எங்களுக்கு 7 பிட் இருக்கார் பிள்ளைகள். அங்காளமன் 8 பிட்ஸ். அங்காள பிள்ளைகள் 8 பிட்ஸ் இருக்கு. ரைட். முதல் தொண்ணு நெட்வொர்க் பிள்ளைகள் 126. 7 பிட்டு கொண்ட போட்டாம 127. 8 பிட்டு கொண்ட போட்டா பிள்ளைகள் 255. அங்கால 8 பிட்டு கொண்ட போட்டா 255. இப்ப சொல்லுங்க ஆறாவது கொஸ்டின் எங்களுக்கு முதலாவது விருந்தோம்பு 126 0 0 0 நெட்வொர்க்ண்டா 0 0 1 யாருமன் ஃபர்ஸ்ட் காஸ்ட். ஏழாவது எங்களுக்கு யாருமன் ப்ராட்காஸ்ட்ல இருந்து ஒன்றை கழிக்கணும் பிள்ளைகள். 126 127 255 254. டவுட் இருக்கா? இல்ல சார். ரைட். இப்போ ஃபைனல் கொஸ்டின் பிள்ளைகள். கிளாஸ் 7 லாஸ்ட் கொஸ்டின். கார்த்திகா ஆன்சர் பண்ணுங்க அப்போ. 7 கார்த்திகாவுக்கு ஃபுல்லா ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. Yeah, okay, sir. ரைட். நக்காக்கும் போது சொல்லுங்களா? Okay, sir. ரைட். பாருங்க எங்களுக்கு 18 0 0 0 கமா 255 252 00. ரைட். சொல்லுங்க கார்த்திகா. முதலாவது எங்களுக்கு ஏ கிளாஸ் கேஸ் இல்ல. ரெண்டாவதுக்கு சொல்லுங்க அப்போ எத்தனை பிட்ஸ்கள் மேல் இருக்கு சப்நெட் மாஸ்க்கு? 14 bits. 14 பிட்ஸ். எப்படி? இங்க எங்களுக்கு 8 பிட்ஸ். இங்க எங்களுக்கு 252 பிள்ளைகள் 6 பிட்ஸ். 8 மாறுமானங்களுக்கு 14 பிட்ஸ் இருக்கு பிள்ளைகள். ரைட். அப்ப சொல்லுங்க கார்த்திகா எத்தனை ஐபியை நாங்க உருவாக்கலாம்? 2 14. ஐபி உருவாக்கக்கூடியதா 2 14? டோட்டல் 32. 32ல 14 போனா 14 18. Sorry, sir. Yes. 18. 18. கவனம். 32ல பிள்ளைகள் 14 பிட்ஸ் எங்களுக்கு போயிட்டு நெட்வொர்க்குக்கு. ஹாஸ்டுக்கு பிள்ளைகள் we have only 18 bits. ஓகே. ஸோ பிள்ளைகள் எங்களுக்கு 2 18 ஐபிஎம் நாங்கள் உருவாக்கலாம். எத்தனையை பயன்படுத்தலாம்? 2 18 2. இப்ப கோபிகா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்ட் சாரி ப்ராட்காஸ்ட் என்ன? 18 18 சைபர் சைபர் 1. இல்ல ப்ராட்காஸ்ட் 18 3 255 255. வெரி குட். 18 3 255 255. எப்படி வந்தோமன்? இங்க எங்களுக்கு நல்லா கவனிங்க பிள்ளைகள். முதல் தொண்டு நெட்வொர்க் அப்பன் பிரச்சனை இல்லை. 6 பிட் போனா இங்க இருக்கிறது 2 பிட் தான். அங்கால 8 பிட் இருக்காரு, அங்கால 8 பிட் இருக்காரு.
2 வீட்டுக்கு கொண்டப்பட்ட வாரது 3, 8 வீட்டுக்கு கொண்டப்பட்ட வாரது 255, அடுத்த 8 கொண்டப்பட்ட 255. இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், ஆறாவதுக்கு என்ன ஆன்சர் வரும்? முதலாவது இருந்தோம்டா நெட்வொர்க் அட்ரஸோட நாங்க ஒன்றை கூட்டணும்டா. சரி, ஏழாவது பிள்ளைகள் எங்களுக்கு நல்லா கவனிங்க. ஏழாவது எங்களுக்கு இறுதி விருந்தோம் இல்லையா? சொல்லுங்க. 18 3 255 254. தென் ஹார்ஸ் ரேஞ்ச் என்றால் இது தொடக்கம், இது டவுட் இருக்கா? இல்ல சார். சிவானி என்ன சொல்றீங்க நீங்க? விலங்கலமல் இப்போ அடுத்த கொஸ்டினை பாருங்க மேன். அடுத்த கொஸ்டினை கொஞ்சம் பாருங்களா. another type question இருக்குல்ல. ஓகே, ரைட். கொஞ்சம் கவனிங்க மேன். another type questionல பிள்ளைகள், the first question is நல்லா கவனிங்க மேன். முதலாவது கொஸ்டின் எங்களுக்கு first question மேன், 84 32 15 0 கமா 255 255 ஓகே 255 248. ரைட். இதுல முதலாவது கொஸ்டின் பிள்ளைகள், சப்நெட் மாஸ்க்கு எத்தனை பிட்ஸ் கேட்டிருக்கோ தவிர கிளாஸ் என்னன்னு கேட்கல. நீங்க சொல்லுங்க, இது என்ன கிளாஸா இருக்க வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள்? கிளாஸ் ஏயா, கிளாஸ் பியா, கிளாஸ் சியா? கிளாஸ் ஒரு பிள்ளை சொல்லும் கிளாஸ் ஏ என்று சொல்லி, இன்னும் ஒரு பிள்ளை சொல்லும் கிளாஸ் சி என்று சொல்லி. ஏ என்ற பிள்ளை ஏதாவது சொல்லியிருக்கும் என்றால் முதலாவது ஆப்ரேட்டர் செக் பண்ணி பார்த்திருக்கும், அது எங்களுடைய ஏட பீச்சுக்குள்ள இருக்கு. சி என்ற பிள்ளை பார்த்திருக்கும் 8 8 8 அங்கால 5 போயிருக்கு. ஸோ இது எங்களுக்கு சி கிளாஸ் பார்க்கும். ரைட். பிள்ளை நல்லா கவனிங்கடா. சில நேரங்கள்ல பிள்ளைகள், சில நேரங்கள்ல கிளாஸ் ஏட ரேஞ்சை கொண்டு கிளாஸ் பிலேயோ கிளாஸ் சிலேயோ நெட்வொர்க் அடிக்கலாம். சில சமயங்கள்ல கிளாஸ் பீட ரேஞ்சை கொண்டு ஏ அல்லது சில பிள்ளைகள் நெட்வொர்க் அடிக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் சீட பரிமாணத்தை கொண்டு கிளாஸ் ஏக்கோ கிளாஸ் பிக்கோ பிள்ளைகள் நெட்வொர்க் அடிக்கலாம். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல பிள்ளைகள் எங்களுக்கு முதலாவது துண்டம் ஏட மாதிரி இருந்தாலும் நீங்க அடையாளம் காணுங்க பிள்ளைகள். நெட்வொர்க்குக்கு எத்தனை பிட்ஸ் போயிருக்கு? 8 8 8 248 வந்த எங்களுக்கு 5. அப்ப 24 மஞ்சும் 29 பிட்ஸ்கள் நெட்வொர்க்குக்கு பயன்படுத்தப்படும் என்றால் இது ஏ கிளாஸ் பி கிளாஸா சி கிளாஸா? எங்களுக்கு பிள்ளைகள் ஷுவரா இது என்ன கிளாஸ் என்று சொல்வது சப்நெட் மாஸ்க். ஓகே, இது இத்தனை பிட்ஸ்கள் எங்களுக்கு நெட்வொர்க்குக்கு போயிருக்குன்னு சொன்னதை கொண்டு இதுதான் எங்களுக்கு கிளாஸ் என்று பிள்ளைகள் கண்டிப்பா எங்களுக்கு சொல்வது யாருமா? சப்நெட் மாஸ்க். இப்ப நீங்க சொல்லுங்க, 24 5 எங்களுக்கு 29. அப்ப 29 பிட்ஸ்கள் பிள்ளைகள் நெட்வொர்க்குக்கு பயன்படுத்தப்பட்டால் அது ஏ கிளாஸ்ல வருமாடா, பி கிளாஸ்ல வருமா, சி கிளாஸ்ல வருமா? சி கிளாஸ். சி கிளாஸ். இந்த டைம் நாங்க கிளாஸினை அடையாளம் காண்பது பிள்ளைகள் வலையமைப்பு பிட்ஸ்கள் என்ற மொத்த எண்ணிக்கையை கொண்டு. ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, ஏட ரேஞ்சில் சி கிளாஸ் அடிச்சிருக்கான். எஸ் அனோவா? எஸ் அனோவா பிள்ளைகள்? எஸ் சார். சோ முதலாவது பிள்ளைகள் எத்தனை பிட்ஸ்கள் சப்நெட் மாஸ்க்கு கண்டு கேட்காங்க சொல்லுங்க. அப்போ சப்நெட் மாஸ்க்கு எத்தனை பிட்ஸ்?
சப்நெட் மாஸ்க ஃபர்ஸ்ட்டுக்கு நோட் பண்ணுங்க 255 255 தென் 255 அங்காள புள்ளிகள் 248 சொல்லுங்க மேன் ஃபர்ஸ்ட் 2558 பீட்ஸ் அடுத்த 2558 பீட்ஸ் அடுத்த 2558 பீட்ஸ் அடுத்த 248க்கு 5 பீட்ஸ் டோட்டலி 29 பீட்ஸ் டவுட் இருக்கா மேன் ரெண்டாவது கொஸ்டின் பிள்ளைகள் எத்தனை ஐபியை உருவாக்கலாம் என்று கேட்டுருக்குமான்னு சொல்லுங்க 29 போயிட்டு பிள்ளைகள் 32ல 29 கழிச்சோம்டா ஹாஸ்டுக்காக இருப்பது 3 பிட்ஸ் அப்ப 2 எத்தனை ஐபி உருவாக்கலாம் அப்ப எத்தனை எமௌண்ட் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க 2 செய்ய 2 அல்லது 8ல இருந்து பிள்ளை 2 கழிச்சு 6 இப்ப சொல்லுங்க பிள்ளைகள் இதுல ப்ராட்காஸ்ட் என்ன வரும் எங்களுக்கு ப்ராட்காஸ்ட் ஹாஸ்டுக்கு சொந்தமான எல்லா பீட்டுக்கும் கொண்டு போடணும் பிள்ளைகள் முதல் 3 நெட்வொர்க்கு கடைசி துண்டை மட்டும்தான் ஹாஸ்டுக்கு இருந்த பிள்ளைகள் அதுலேயும் 5 பிட் போயிட்டு ஹாஸ்டுக்கு இருப்பது வரும் 3 பிட் இது கிளாஸ் சி என்பதனால முதல் 3 மாறாத பிள்ளைகள் 84 32 15 வரப்போது நீங்க சொல்லுங்க 3 பிட்ஸ் கொண்ட போட்ட வார பெருமானம் என்ன எங்களுக்கு 7 ஸோ 5வது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஹாஸ்ட் கேட்டிருக்கு பிள்ளைகள் 84 32 15 1 இறுதி விருந்தோம் என்ன வருவங்களுக்கு ப்ராட்காஸ்ட்ல உண்ட கழிக்கணுண்டா 84 32 15 6 அடுத்த விருந்தோமும் ஒரு வீஜன் அப்படிகள் இது தொடக்கம் இது கொஞ்சம் கெஸ் பண்ணு 8 அட்ரஸ் நாங்க உருவாக்கலாம்னு சொன்னோமா இல்லையா 0 உங்களுக்கு நெட்வொர்க் பிள்ளைகள் 7 எங்களுக்கு ப்ராட்காஸ்ட் இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள மொத்தம் எத்தனை ஐபி இருக்கு சொல்லுங்க 0 எங்களுக்கு நெட்வொர்க் அதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐபி 7 எங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பிள்ளைகள் அதுதான் எங்களுக்கு யாருமான் லாஸ்ட் ஐபி சொல்லுடா 0 to 7 மொத்தம் எத்தனை ஐபி பிள்ளைகள் அப்போ 0ல இருந்து 7 எங்களுக்கு எத்தனை ஐபி 8 ஐபி கணக்கு தெரியாதாப்பா 0 இருந்து 3 எத்தனை மணி எங்களுக்கு 0 உண்டு 1 உண்டு 2 உண்டு 3 உண்டு மொத்தம் எத்தனை 4 இல்லையா அப்ப 0 இருந்து 7 எத்தனைடாப்பா உங்களுக்கு மொத்தம் 8 ஐபி நாங்க சொன்னோம் என்ன 8 ஐபி உருவாக்கலாம் சொன்னோம் பிள்ளைகள் நாங்க சொன்னது மாதிரி 0 to 7 எங்களுக்கு 8 ஐபி இதுல முதலாவது இருந்தோம் யார் பிள்ளைகள் 0 உங்களுக்கு ரோடு என்ன பிள்ளைகள் முதலாவது இருந்தோம் 1 ப்ராட்காஸ்ட் 7 என்ன பிள்ளைகள் இறுதி இருந்தோம் 6 அப்போ 1 இருந்து 6 எங்களுக்கு எத்தனை ஐபி 1 இருந்து 6 எத்தனை ஐபிடா 1 இருந்து 6 7 6 6 எப்படா 7 வாரு 1 2 3 4 5 6 6 தானே 0ல தொடங்கினா தமிழில் 0ல இருந்து 5 எங்களுக்கு 6 0 உண்டு 1 உண்டு 2 உண்டு 3 உண்டு 4 உண்டு 5 6 7 மொத்தம் 1ல இருந்து பிள்ளைகள் 6 வந்து எங்களுக்கு எத்தனை 1 to 6 6 இந்த கணக்கு தெரியாது நம்ம என்ன பண்றது அது உங்களுடைய இருக்கிற ஃபோல்ட் இல்லையா 0 to 7 மொத்தம் 8 ஐபி உருவாக்கலாம் 1 to 6 எங்களுக்கு 6 ஐபியை ஹோஸ்ட் பண்ண முடியும் சரியும் ஸோ என்னதான் டைப்ல பிள்ளைகள் மிச்சம் 2 கொஸ்டின்ஸ் இருக்கு ரெண்டையும் செஞ்சு பாருங்க பிள்ளைகள் செஞ்சு பார்த்து டவுட் இல்லாட்டி கேஸ் இல்லை டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்க செக் பண்ணி பார்த்து சொல்றேன் இப்போ நாங்கள் அடுத்த கிளாஸ்ல சப்நெட் தொடங்குவோம் பிள்ளைகள் சப்நெட்டிங் துணை வலையாக்கள் ரைட் அதையும் பார்த்து முடிச்சோம்ன்ற பிள்ளைகள் எங்களுக்கு முடியும் இல்லையா அப்போ அடுத்த கிளாஸ் பிள்ளைகள் நான் இந்த வீக்கெண்டில் பிள்ளைகள் ஒரு நாள் ஒன்று போடுவேன் மோஸ்ட் ப்ராபப்ளி பிள்ளைகள் எங்களுக்கு சாட்டர்டே நான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமேன் போட்டுனா இன்ஃபார்ம் பண்ணுவேன் சரியா தென் சந்தீபம் பிள்ளைகள் டவுட் இருந்தால் கேளுங்களா வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா குட் நைட் சார் ஓகே மேம் குட் நைட் பாய் தேங்க்யூ சார் ஓகே ஓகே பாய் क्वेश्चन सर another typeல class A என்ற subnet maskம் class A தானே அப்படி பார்க்கல கிளாஸ் சப்நெட் மாஸ்க பாருங்க சப்நெட் மாஸ்க்கள் எங்களுக்கு A கிளாஸ் இருக்குன்னு சொன்னா A கிளாஸ் ஹாஸ்ட் பிட்ஸ் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் பிட்ஸை பாத்தீங்கன்னா சரி டவுட் என்ன வாட்ஸ்அப் பண்ணுங்க